சனி வக்ர பயிற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மேம், என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்? நிறைய இந்த வக்ர பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காதும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேஷராசி. சொந்த வீடு வாங்கலன்றவங்களுக்கு சொந்த வீடு அமையும். முக்கியமாக வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனம் தேவை. சரி, எந்த மாதிரியான தானமோ பரிகாரங்கள் இல்லைன்னா வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கலாமா? ரிஷபராசிக்கு இது கோல்டன் பீரியட் தான். ரிஷபத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்காத உச்சத்துக்கு போகக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய புது புது வாய்ப்புகள் வரும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனம் இருக்கணும். என்னன்னா, இவங்க எந்த மாதிரி வழிபாடு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சி வரப்போகுது. அதுக்கு எந்தெந்த ராசிக்காரருக்கு பலன் கொடுக்கும், யாருக்கெல்லாம் தீங்கு கொடுக்கும், இதை பற்றி எல்லாமே நம்ம அஸ்ட்ராலஜர் கஜலட்சுமி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆல்ரெடி 7 சனியில் நிறைய 3 ராசிக்காரங்க இருக்காங்க. இப்போ சனி பயிற்சி நடந்தது, அப்புறம் நடுவில் குரு பயிற்சி நடந்தது. இப்போ திரும்பியும் சனி வக்ர பயிற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மேம், என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்? ஏன்னா அந்த பேரே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அது நல்லது தானா இல்லைன்னா ஏதாவது கெட்டது கொடுக்குமா? இப்போது ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் சிலருக்கு நல்பலனும் கொடுக்கும், சிலருக்கு தீய பலனும் கொடுக்கும். வக்ரம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது நல்ல இடத்துல இருக்கா, அதாவது நல்ல இடம்னா அதோடைய இருக்கக்கூடிய வீடு சுபமான வீடா இல்லை நட்பு வீடான்னு தெரிஞ்சு அதுக்கான பலனை கொடுக்கும். இப்போ சனி பகவான் அவர் மீன வீட்டில் இருக்கார். ஓகேங்களா, நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் வக்ரம் அப்படின்னா இன்னொரு ராசிக்கு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அவர் இன்னொரு ராசிக்கெல்லாம் போல அதே மீன வீட்டில் நட்சத்திரம் தான் பின்னோக்கி செல்ல போகிறார். இப்போ இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பின்னோக்கி செல்ல போகிறார். அப்போ நீங்கள் எல்லாரும் பயப்படலாம், மக்கள்லாம். ஆஹா, அப்போ திரும்பி நம்ம எல்ற சனியில் பட்ட கஷ்டத்தையே பட போகிறோமா, அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா சனி பகவான்கிட்ட அப்படின்னு பயப்பட போகிறீங்க. பயப்படவே வேண்டாம். பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார் சனி பகவான். முன்னோக்கி செல்லும்போது மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஒரு விதமான நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பாரே தவிர பின்னோக்கி செல்லும்போது கண்டிப்பாக நல்பலனை தான் கொடுப்பார். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்வளோ தெளிவாக நல்பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு குரு பகவான் இப்போ தான் பயிற்சி ஆயிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கார். அந்த குரு பகவான் அதுவும் 12 வருடத்துக்கு ஒரு முறை இப்போ பயிற்சி ஆயிருக்காரு. அதுவும் அவருடைய உச்ச வீடான கடக வீட்டுக்கு வந்திருக்கார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அவருடைய உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரத்திலேயே இப்போ ட்ராவல் ஆகிறார். அப்போவே எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார், அவர் எவ்வளோ வேகமாக இருப்பார், அவர் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக கேட்கக்கூடிய வரன்களை கொடுப்பார். அப்போது அவர் இங்கேருந்து குருவை 9ஆம் பார்வையை பார்க்க போகிறார். அப்போ அது நல்பலன் தானே கொடுக்க போகிறாரு. குரு இங்கேருந்து 9ஆம் பார்வையை சனியை பார்க்க போகிறார். ஸோ நமக்கு பாக்கியமாக நிறைய விஷயம் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வேகத்தை கொண்டு நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ நம்மளை வேகமாக ஒரு விஷயத்தில் கொண்டு போய் மாட்டி விட பார்க்கும். நம்ம அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு அலசி ஆராய்ந்து போகும்போது அது நமக்கு நிறைய விஷயங்களை பாடமாகவும் கொடுக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்களை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் பீரியடாகவே தான் இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள் காலம் நல்லதாக இருக்கும்? இது வக்ர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 26ஆம் தேதி சனி வக்ர பயிற்சி ஆரம்பித்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருக்க போகிறார். இதுக்கு நடுவில் நமக்கு குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் வரப்போகிறாரு. மாதக்கோளான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகி வரப்போகிறாங்க. ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய சனியும் குருவும் அண்ட் ராகுகேவும் அவங்கவுங்க இடத்துல தான் இருக்க போகிறாங்க டிசம்பர் வரைக்கும். ஸோ அது வரைக்குமே நமக்கு நல்பலனை தான் கொடுக்கும். 12 ராசிக்கும் ஏதாவது ஒரு ரீதியான நல்பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 7 சனியில் இருக்கிறவங்களுக்குமே இப்போ ஒரு 4 மாதமாக கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு நல் காலமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவோட அருள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது இப்போது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல் குரு பார்க்க போகிறாரு. ஓகேங்களா, 8ஆம் பார்வையை குரு பார்க்க போகிறார். அப்போ அவங்க 8 ரீதியாக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனையில் இருப்பாங்க, தீராத கடனில் இருப்பாங்க, இல்லை தீராத நோயில் இருப்பாங்க, இல்லை தீராத வம்பு வழக்கில் இருப்பாங்க, இல்லை திடீர் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ன்றது எல்லாம் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டே பார்க்கக்கூடாது. நம்ம 8ன்றது திடீர் அதிர்ஷ்டம். அந்த திடீர் அதிர்ஷ்டத்தால் அவங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
திடீர் அதிர்ஷ்டமாக ரொம்ப நாள் விற்காத இடம் விற்கும், இல்லை ரொம்ப நாள் கொடுக்காத பணம் வரும், இல்லை ரொம்ப நாள் கேஸ் நடந்துட்டு இருக்கா திடீர்னு அது அதிர்ஷ்டமாக நமக்கு நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இது 8 நான் வந்து சொன்னது குரு கும்ப வீட்டை பார்க்க போகிறார். ஏன்னா இந்த எல்ட சனியில் 3 ராசி இருக்காங்க. லாஸ்ட்டாக கும்பம் இருக்காங்க, பாத சனியில், மீனம் ஜென்ம சனியில் இருக்காங்க, மேஷம் ஆரம்ப சனியில் இருக்காங்க. ஸோ இந்த 3 ராசிக்கும் கண்டிப்பாக ஒரு ரீதியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதில் மீனத்துக்கு நல்ல பெனிஃபிட்டே கிடைக்கும். ஏன்னா குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. சனி பகவான் ஆல்ரெடி உள்ளேருந்து ரிவர்ஸில் போகப்பார், நட்பலனே கொடுப்பார். இல்லை நடுவில் 2 பேர் யார் இருக்காங்க, கும்பம் அண்ட் மேஷம். கும்பம் பார்த்திங்கன்னா 8ஆம் பார்வையாகவும் மேஷத்துக்கு 10ஆம் பார்வையாகும். ஸோ அந்த 8ல் இருக்க பிரச்சனை கும்பத்துக்கு சரியாகும், மேஷத்துக்கு 10ஆம் பார்வை. மேஷம் பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனியில் என்னத்தை ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்கன்னா அழுத்தம். எதை எடுத்தாலும் அழுத்தம், எது எடுத்தாலும் அவங்களுக்கு கிளியர் ஆகலை. எதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த குருவோட பார்வை அங்கே படும்போது அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த லோன் கிடைக்கல, பிஸ்னஸ் நடக்கலை, இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே சனி பகவானோட அனுகிரகமும் குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். ஸோ இந்த 3 ராசி பற்றி சொன்னீங்க, இதில் யாருக்கு ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்கும் மேம்? 3 பேருக்குமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க பிரச்சனை சால்வ் ஆகும். அதில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக குருவும் பார்க்க போகிறாரு, சனி பகவான் அங்கேயே இருக்க போகிறாரு. எப்பயுமே இந்த சனியும் குருவும் கனெக்ஷனோ, இல்லை சனியும் குருவும் ஒன்றாக இணைந்து இருக்குதோ, இல்லை சனியும் குருவும் பார்வையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான வெற்றியாக இருக்கும். ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வைராகியமாக தைரியத்துடன் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மீன ராசிக்கு இந்த 7 சனியில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசிக்கு முதல்ல நம்பிக்கை போயிடுச்சு, உடம்புல தைரியம் இல்லை, உடம்பு முதல்ல சரியில்லை, எது எடுத்தாலும் அவங்களுக்கு தடை தாமதம், வருமானம் எதை எடுத்தாலும் இது இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகும். மீனம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும். அப்போது தி பெஸ்ட் வந்து மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து பொது பலன் பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஷ ராசி. ஸோ மேஷ ராசி நேயர்கள் வந்து ஏற்கனவே இப்போது இந்த 7 சனிலேயே வந்து நான் பாட்டுன்னு 7 நடந்து தான் போயிட்டு இருந்தேன், என்னை வண்டியில் எடுத்து இப்படி அடிச்சிட்டிங்களே அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரியான நல் விஷயங்கள் அவங்க பண்ணலாம்? ஸோ இந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க எப்படி 100% எடுத்துக்கலாம்? அதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்யலாம் மேம்? இப்போ மேஷராசிக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் முதல்ல கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, 4ல் குரு பகவான் இருக்கார். ஸோ அப்போது 4 ரீதியான விஷயம் அனைத்துமே இப்போ மேஷராசிக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, முதல்ல ரொம்ப நாளாக வீடு கிடைக்கலன்றவங்களுக்கு வீடு கிடைக்கும், சொந்த வீடு வாங்கலைன்றவங்களுக்கு சொந்த வீடு அமையும், இல்லை நான் இடம் வச்சுருக்கேன் எனக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் அமையலைன்னா லோன் அமையும், தாயாரோட உடல்நிலை பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு தாயாரோட உடல்நிலை சரியாகும், தாயாரோட இணக்கம் இல்லைன்றவங்களுக்கு தாயாரோட இணக்கம் வரும், வண்டி வாகனம் சுகம் சொத்து இது அனைத்துமே கொடுக்கக்கூடியது 4ஆம் இடம். அதை விட அவங்களுக்கு முக்கியமாக ஹையர் எஜுகேஷன், மேல் படிப்பு, அதற்கான பிரச்சனையாக இருக்கக்கூடிய அனைத்துமே கிளியர் ஆகும். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது அதுதான். இந்த 4ஆம் இடம்ன்றது சுகத்தை மட்டும் சொல்லக்கூடியது கிடையாது. ஒரு வீட்டில் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காரோம் அப்படின்னா, வீடு சுகமாக இருந்தால் தானே கம்ஃபர்ட்டாக உட்கார முடியும். ஸோ அது அனைத்துமே கொடுக்கக்கூடியதில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மேஷ ராசிக்கு 7 சனி ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் முதல் ரவுண்டு, 25-30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு, அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3வது ரவுண்டு. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கடனை கொடுக்கும். ஏன்னா 12 சனி பகவான் உட்காந்துருக்கார் மீன வீட்டில். இப்போ விரயத்தை கொடுத்தே ஆகணும். விரயத்தை எப்படி கொடுக்கும்? ஒன்று கடன் கொடுக்கும், இல்லை வீடு வாங்குறதுக்கு. நான் என்ன சொன்னேன், இடம் வச்சுருக்கீங்கன்னா வீடு கட்டுவீங்கன்னு சொன்னேன். அப்போ வீடு வாங்குறதுக்கான அமைப்பு அமையும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் நடக்கும். ஆக்சுவலாக 7 சனியில் தான் நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது நடக்கும். அப்போ மேஷராசி நேயர்களுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து அவங்களுக்கு அது கை கொடுக்கல, ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னா 2ஆம் திருமணம் நடக்கும். இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு திருமணம் நடக்கலை, ரொம்ப காலமாக தேடிட்டு இருக்கேன் எங்களுக்கு அமையலைன்றவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். அது எல்லாமே சுப விரயமாக ஆகும். ஆனால் திரும்பவும் பல பதிவில் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதுவும் சுப விரயம் சொல்லிட்டு நீங்களாக போய் உங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி அதை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நிறைய இந்த வக்கர பயிற்சியை நீங்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நல்லதாக பயன்படுத்திக்கணும்.
சரி, எந்த மாதிரியான தானமோ பரிகாரங்கள் இல்லைன்னா வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கலாம் மேம்? இந்த காலத்தில் வரக்கூடிய நல் விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? நான் எப்பயுமே எல்லா பதிலும் சொல்லக்கூடிய விஷயம் தானம். தானம் தான் நம்மளுடைய புண்ணிய சக்தியை கூட்டி கொடுக்கும். நம்மளுடைய நிறைய விஷயங்களை கெட்டது நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய இந்த தானம் மட்டும்தான். அப்போ இந்த தானம் வந்து நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு உணவு தானம் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு உணவு இல்லை எங்களால் அது முடியல அப்படின்னா யாருக்கு என்ன தேவை அறிந்து கொடுக்குது அதை விட ரொம்ப நல்லதான ஒரு விஷயமாக இருக்கும். இன்னும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் தானம். ஏன்னா மேஷ ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அழுத்தத்திலேயே இருந்திருக்காங்க. அந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு சனி 10 நாளே நம்ம கர்மக்காரக சனி பகவான். அப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்குறதோ இல்லை ரொம்ப இந்த கூலி தொழிலாளிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தொழிலாளிகளுக்கெல்லாம் ஏதாவது செய்கிறது இல்லை, நம்ம இந்த ஏதாவது கால் இதுவாக இருக்குது கை இதுவாக இருக்குது அப்போ அவங்களுக்கு, இல்லை கண் பார்வை இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி ஆசிரமம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாவோ 500 ரூபாவோ 1000 ரூபாய் ஏதோ ஒரு பொருட்களாக வாங்கி கொடுங்க தானம். அது பண்ணும்போது உங்களுடைய வளர்ச்சி எந்த விதத்துலையும் பாதிக்காது, உங்களை நல்லாவே இன்னும் வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கும். சரி, இந்த பீரியட் நல்லாவும் இருக்கும்னு சொன்னீங்க. பட் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிரச்சனை ஆகும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இதுலேருந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஆமாம், ஏன்னா விரயத்தில் சனி பகவான் இருக்கார். விரயம் சனி அப்படின்னும் போது நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஒன்று கவர்ச்சிகரமான ஏதாவது ஒரு வீடு கட்டுதல், இல்லை கவர்ச்சிகரமான பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை கவர்ச்சிகரமான நம்ம ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. மீன்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி மாய வலையில் நம்ம சிக்க வைக்கிறது தான் இந்த சனி பகவானோட வேலையாகவும் நமக்கு இருக்கும். ஏன்னா சதயத்தில் ராகுவும் இருக்கார். ஸோ அதுவுமே ஏன்னா அப்போ நமக்கு என்னென்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ அது மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி தானத்தை ரொம்ப இதுவாக பண்ணிவிட்டு ரொம்ப கவனத்துடன் செய்யணும். எந்த ஒரு வேலை செஞ்சினாலும் ரொம்ப கவனமாக தெளிவாக செய்யும் போது எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டீங்க. முக்கியமாக வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடம் சொன்னேன், அது புது வண்டி வாங்குறதுக்காகவும் இருக்கவங்க பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குறதுக்காகவும் இருக்கும். நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட கவனம் வேணும். சரிங்க மேம். இப்போ இந்த கோல்டன் பீரியட் இருக்குது. இந்த கோல்டன் பீரியட் வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுமோன்னு ஒரு பயமும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன? இல்லை, இப்போ ஆல்ரெடி அவங்க கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு ப்ரீதிங் டைம் நமக்கு வருது. இந்த ப்ரீதிங் டைமே அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய டைம் ஒரு சமாளிக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அது நமக்கு டிசம்பரில் வந்து நமக்கு நவம்பர் எண்டு டிசம்பரில் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. ஸோ அப்போ ராகுவும் கேதுவும் மாறும்போது கண்டிப்பாக நமக்கு பலன்களும் கொஞ்சம் மாறும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காது. ரிஷபராசி வந்து இப்போ 7 சனிலலாம் இல்லை. ஸோ அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு சேஃபான ஒரு இதில் தான் இருக்காங்க. இப்போது திரும்பி ஒரு கோல்டன் பீரியட் வருது. இது உங்களுக்கு ஒரு ஏற்றுமுகமாக இருக்குமா, இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க? ரிஷபராசிக்கு இது கோல்டன் பீரியட் தான். ஏன்னா நான் அந்த ஏற்கனவே 7 சனிலையும் ரிஷபராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சில மைனஸ் சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி குருவோடையதும் நல்லாவே இருக்குது. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டார். ஏன் நம்ம வந்து இந்த மேஷராசி ரிஷபராசி எந்த ராசியாகவும் 7 சனி போயிட்டு இருந்தாலுமே நமக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் மட்டும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். ஒவ்வொருத்தரோட ஜாதகம் வேறுபட்டு இருக்கும், அவங்களுடைய கிரகங்கள் வேறு இடத்துல இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு பலன்கள் மாறும். ஆனாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார். இதே இன்கேஸ் அவங்களுக்கு சனி தசை போயிட்டு இருந்தால் இன்னும் நல்ல யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப காலமாக உடல்நிலை பாதிப்புன்னு ஒன்று இருந்தது. இல்லை ஏதாவது ஒரு ரீதியான அவர்களுக்கு உடல்நிலை வரனாலும் அவங்கள சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலை ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய வக்கர பயிற்சி சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வண்டி வாங்கணும், அப்புறம் வீட்டில் கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்குறது, லோன், வீடு கட்டுறது, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, இன்னொரு பிஸ்னஸ் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம், இன்னொரு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை இன்னொரு நண்பர் எனக்கு கை கொடுக்குற இன்னொரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பட் யோசித்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். பட் பொது பலன் தாராளமாக பண்ணலாம். அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனம் இருக்கணும். என்னன்னா, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், வாய் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனம் வேணும். நான் என்னுடைய 2026 நான் சனிப்பயிற்சி பலன் சொல்லும் போதும் நான் வந்து ரிஷபராசிக்கு சொன்னது அதே ஒரே விஷயம்தான். ரொம்ப நல்லா இருக்குது,
நீங்கள் கடந்த 5 வருடம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க, அதுலேருந்து எல்லாமே விடுபட்டு உங்களுக்கு ரிஷபராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்கணும். என்னென்னா, உங்களுடைய குடும்பம் சிதறி இருக்கும் முந்தைய காலம், இப்போ எல்லாமே சேரும், ரீயூனியன், புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி சேர்ந்த குடும்பத்தை உங்கள் வாய் வார்த்தையால் நீங்கள் கெடுத்துக்காதீங்க, திரும்பவும் உடையறதுக்கு காரணம் நீங்களே ஆகிடுவீங்க. அதில் மட்டும் கவனம் வேணுன்றதை நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அப்படின்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வாயை மூடிக்கணும் அப்படின்றது தான் ஒரு இதுவாக சொல்லியிருந்தேன் நான். என்னென்னா, கண்ணால் பார்க்குறத காதால் கேட்குறத வாயால் பேசாத, வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ரெண்டாவது, அவங்க எதில் ரொம்ப கவனம் இருக்கணும் அப்படின்னா, வேற்று மனிதர்கிட்ட ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா வேற்று மனிதர், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொடர்புகள், அது சரியாக தவறான்னு செக் பண்ணிட்டு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். இவங்க வேக பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் எடுத்துக்கலாம் மேம்? இவங்க எந்த மாதிரி வழிபாடு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நின்ற கோலத்தில் இருக்க பெருமாளை வழிபாடு பண்ணலாம், இல்லை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு எடுத்துக்கலாம். இதை விட ரொம்ப அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், வாய் தான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பௌர்ணமி தினத்தன்று அவங்க மௌன விரதம் இருந்துட்டு, மௌன விரதம் இருக்கலாம், இல்லை முழு நேர விரதம் இருந்துட்டு யாருக்கா உணவு வாங்கி கொடுத்துட்டு அதற்கப்புறம் இவங்க உணவு எடுக்கும்போது ரொம்ப அமைதி, பொறுமை, நிதானம் முதல்ல கிடைக்கும். ஒன்று. அதற்கப்புறம் எதை யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணுன்றது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதற்கப்புறம் இந்த பௌர்ணமி விரதம் இருக்கும்போதே இந்த கிராப்பிங் பவர்ன்றது கிடைக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நல்ல காலம் இருக்குது, அதை இழுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை கிடைக்கும் போது நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். புது புது வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். ரிஷபத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்காத உச்சத்துக்கு போகக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய புது புது வாய்ப்புகள் வரும், புது புது விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒரு அறிமுகமே இல்லாதவர்கள் மூலியமாலாம் உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும். பட் அது ரொம்ப கவனமாக நமக்கானதான் தெளிவுபடுத்திட்டு செய்யும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தானங்கள் கொடுக்கலாம் மேம்? கோமாதாவுக்கு வந்து வாழைப்பழம் தானம் கொடுத்துட்டு வரலாம். இல்லை அவங்களுக்கு வெள்ளை நிறம் கொண்டு ஏதாவது ஒரு பொருட்களை கோமாதாவுக்கு தானம் கொடுத்துட்டு வரலாம். இது கொடுக்கும்போதும் அவங்களுக்கு நல்ல இனிப்பான செய்திகள் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். முதல்ல மனம் அவங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். கண்டதையெல்லாம் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சூழலாக இந்த ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் மனம் வந்து தெளிவாக இருக்கும். இல்லை பாலில் சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு பௌர்ணமி தோறும் வரக்கூடிய ஒரு மாதம் பௌர்ணமி தோறும் இதை மாதிரி ரெடி பண்ணி ஏதாவது கோவிலில் கொண்டு போய் வர பக்தர்களுக்கு தானம் கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே மேம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றி. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி